தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள், தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட. இதனால் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகரித்து விட்டது. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை பல நாட்களாக நடந்து கொண்டு இருக்கு. முக்கியமாக தமிழக வெற்றிக் கழகத்தோட பல கட்சிகள், முக்கியமாக அதிமுகவோட முன்னாள் நிர்வாகிகள், திமுகவோட முன்னாள் நிர்வாகிகள் பல பேர் தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே தளபதி விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளும் முக்கிய நிர்வாகிகளும் கூட்டணிக்கான எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்காமல் இருக்காங்க. அதுக்கான மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கூட தமிழக வெற்றிக் கழகம் ஆல்ரெடி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை முடிந்து விட்டது. ஸோ காங்கிரஸுக்கு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகம் கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. முக்கியமாக ராகுல் காந்தி அவர்கள் பீகார் தேர்தலுக்கு அப்புறம் தான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் பிளான்ல இருந்தாங்க. ஆனால் நேற்று டெல்லியில் இதை பற்றி டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தோட 234 தொகுதியில் பிரச்சாரம் முடியும் போது டிசம்பர் மாதம் முடியும், ஜனவரி மாதம் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக போகிறது. கண்டிப்பாக இந்த ஒரு கூட்டணி தமிழக அரசியலை புரட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப